ஹாய், இன்றைக்கி என்னோடய மினிமலிசம் ஜேர்னியில் என்னோடய ப்ரைடல் ஒர்க் பற்றியும் நான் என்ன டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன்றது பற்றியும் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்னோடய பொண்ணோட நேமிங் செரிமனி என் பொண்ணோட 3rd பர்த்டே அப்போது பண்ணியிருந்தோம். அப்போது அவளுக்கு மட்டும் செப்பரேட்டாக பண்ண தேவையில்லன்னு சொல்லிவிட்டு ஒரே ஸ்பெண்டிங்கில் 2 பேருக்கும் பண்ணிடலான்னு பண்ணியிருந்தோம். அந்த டைமில் வெளியில் டிசைன்ஸ் கொடுத்து எதுவும் பண்ணால் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுமேன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டே சிம்பிளாக ஒரு டிசைன் ட்ரை பண்ணார். பட் அது சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் கேட்குற அளவுக்கு தான் இருந்துச்சு அந்த டிசைன் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஒரு அந்த அந்த போர்டு தான் இது. இப்படி இந்த இடத்துல ஒரு பின் இருக்கும். அதை எடுத்தோம் அப்படின்னா இப்படி 2 சைடும் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் நேமு. ஸோ இப்போ இது ரொம்ப நாளாக வீட்லேயே இருந்துச்சு. இது நான் எதுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் நினச்சேன் என் ஹஸ்பண்ட் வச்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு அவர் நினச்சிட்டு இருந்தார். நான் தான் இதை வேணும்னு வச்சுருக்கேன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார். இன்றைக்கி தான் அது தெரிஞ்சுது 2 பேருக்கும் இது தேவையில்லைன்னு சொல்லி. ஸோ இதை வச்சுருக்கிறதுக்கு நான் தூக்கி போட்டுறது பெட்டர். ஏன்னா வீட்டில் அடைச்சிட்டு ஒரு இடம் இதுக்குன்னு சொல்லிவிட்டு ஆக்குப்பை ஆகிட்டு அதில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு அதெல்லாம் கிடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் வச்சிட்ருக்கிறதுக்கு தூக்கி போட்டுறது பெட்டர். பீச் டாய்க்கு ஒரு பாக்ஸ் தான் இது. பட் ஆனால் பீச் டாய் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலை. அதனால் அந்த பீச் டாயோட கப்பு மட்டும் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போடுறதுக்கு பதிலான்னு சொல்லிவிட்டு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ போட்டு வைக்கிறதுக்காக ட்ரெஸ் காய வைக்கிற கிளிப்ஸ் இதில் தான் நான் போட்டு வச்சுருந்தேன். கேரி பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. எடுத்துகிட்டு போகிறதுக்கு மேலே மாடி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். குழந்தை தான் எடுத்துகிட்டு வருவோம் அதிகமாக. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உடஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி. அதுக்கப்புறமா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று கிடச்சிருச்சு. இது என் பொண்ணு டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கிறதுனால அவளுக்கு இதை கொடுத்துருந்தாங்க. அது ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு டைம் ஒரு மாதிரி தீம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க போல் இருக்குது. பட் 2 குழந்தையோடு போனதுனால 2 பேருக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 கொடுத்தாங்க. அதுதான் அவளுக்கு ஒன்று தான் இப்போ தேவைப்படும், இன்னொன்று தேவைப்படாது. ஸோ இந்த இந்த கப்பு நான் இதை போட்டு வச்சு இதுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறேன். எதுக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு கிளட்டர் ஆட் ஆகணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன் வேண்டான்னு சொல்லிட்டு. பட் அவர் தான் வேண்டாம், நீ வேண்டான்னா வாங்கிக்கோ, யார்ட்டையாவது கொடுத்துக்க கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்க சொன்னார். ஸோ இதை நான் தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி செகண்டாக நான் டீக்ளட்டர் பண்ண போகிறது இந்த பாக்ஸ், இந்த கப் தான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். ஒரு பீகாக் க்ரீன் ப்ளவுஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ரைடல் ஒர்க் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க லிங்க்கை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸ்லீவில் பீகாக் டிசைன் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பீகாக் ப்ளஸ் பேட்டர்னு, பாக்ஸ் பேட்டர்னு, தென் த்ரெட் ஒர்க் ட்ரை பண்ணியிருக்கேன். ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கேன். என்னோடய மினிமலிசம் லைஃப் ஸ்டைலில் நான் பண்ணிகிட்ருக்கிற என்னோடய ஹாபி ஆரி ஒர்க்கு, ட்ரெஸ் ஸ்டிச்சிங் ரிலேட்டட் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு இது ரிலேட்டடான வீடியோஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்ருக்கும். நான் எப்படி என்னோடய மினிமலிசம் லைஃப் ஸ்டைலில் என்னோடய குழந்தைங்களையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு, என்னோடய ஹவுஸ் ஒர்க்ஸையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு, என்னோடய ஹாபீஸையும் பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க் ரிலேட்டட் வீடியோஸ், அப்புறம் ஸ்டிச்சிங் ரிலேட்டட் எல்லாமே நான் என்னெல்லாம் செய்ய போகிறேனோ அது எல்லாமே அப்டேட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் டெய்லி என்னோடய வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா. அவ்வளோதான் இன்றைக்கி டீக்ளட்டர் பண்ணது எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.